through online class. Today we are going to learn about the new chapter, that is the 6th chapter, respiration in biozoology for 11th standard. அதாவது இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸ்ல 11ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய பயோசுவாலஜி, அதாவது உயிரி விலங்கியல்ல 6வது பாடமா இருக்கக்கூடிய ரெஸ்பிரேஷன் சொல்லக்கூடிய சுவாசித்தல் அப்படிங்கிற நிகழ்வு என்ன அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். So we inhale and exhale air. Why is breathing so important for life? அதாவது நம்ம தினசரி அன்றாட வாழ்க்கையில காற்றை சுவாசிக்கும் போது என்ன காற்றை உள்ள எடுத்துக்கிறோம், அதே நேரத்தில் காற்றை வெளிவிடுகிறோம். We inhale and exhale air. Why is breathing so important for life? ஏன் உயிர் வாழ்வதற்கு நம்ம சுவாசிக்கணும்? So what happens when we breathe? நம்ம சுவாசிக்கும் போது என்ன நிகழ்வுகள் நடக்குது? Why energy is required for the body to perform various life process? உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வு, உயிரியல் நிகழ்வுகள் எல்லாத்துக்குமே எனர்ஜி ஏன் தேவைப்படுது? ஒவ்வொரு வேலையை செய்யணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எனர்ஜி தேவைப்படும். So why energy is required for the body to perform various life process? Then where does the energy come from? சரி, இவ்வளவு சொல்றமே எனர்ஜி தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த எனர்ஜி எங்கேருந்து வருது? Where does the energy come from? We eat food for energy. நம்ம தினசரி என்ன செய்யறோம் அப்படின்னா உணவு எடுத்துக்கிறோம். சோ உணவு எடுத்துக்கிறது எதுக்காக நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா எனர்ஜி அப்பதான் கிடைக்கும். சோ எனர்ஜி இஸ் த கெப்பாசிட்டி டு டு ஒர்க். ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா அதுக்கு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி எங்க இருந்தா கிடைக்குது அப்படின்னா ஃபுட்ல இருந்தே கிடைக்குது. சோ வி ஈட் ஃபுட் ஃபார் எனர்ஜி. நம்ம எதுக்காக சாப்பிடுறோம் அப்படின்னா ஆற்றலை பெறுவதற்காக நம்ம சாப்பிடுறோம். Though the above raised questions look disconnected, we should know that the process of breathing is connected to the process of release of energy from the food. அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த எனர்ஜிக்கும் ரெஸ்பிரேஷனுக்கும் என்ன சம்பந்தம்? Though the above raised questions look disconnected, we should know that the process of breathing is connected to the process of release of energy from the food. அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சுவாசித்தல் அப்படிங்கிற நிகழ்வுக்கும் உணவானது செரிக்கப்பட்டு அதிலிருந்து ஆற்றல் கிடைக்கக்கூடிய நிகழ்வுக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறோம். அதை நம்ம சுவாசிக்கும் போதும் பின்னாடி நடக்கிறது என்ன? இப்ப நம்ம சொல்றது எல்லாமே ஒரு தொடர்பில்லாத கேள்விகளா தான் தோணும். அப்படி தொடர்பில்லாத கேள்விகளா இருந்தாலும் சுவாசத்திற்கும் உணவின் மூலம் ஆற்றல் உருவாக்கப்படுவதற்கும் இடையில் இருக்கக்கூடிய பிணைப்பை கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன் இஸ் யூட்டிலைஸ்ட் பை த ஆர்கானிசம் டு பிரேக் டவுன் த பயோமாலிக்யூல்ஸ் லைக் குளுக்கோஸ் அண்ட் டெரைவ் எனர்ஜி. பொதுவாக உயிரினங்கள் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா ஆக்சிஜனை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது. ஆக்சிஜனை பயன்படுத்திக்கிட்டு பயோமாலிக்யூல்ஸ் சொல்லக்கூடிய கார்போஹைட்ரேட், புரோட்டீன், லிபிட்ஸ் இதெல்லாம் என்ன செய்யும்? பிரேக் டவுன் பண்ணுது. பிரேக் டவுன் பண்ணி சிதைக்கப்படுதுன்னு சொல்லுவோம். அப்ப என்ன ஆகும்? கார்போஹைட்ரேட் ஆனது சிதைக்கப்படும். சிதைக்கப்பட்டது என்னவா மாறும் அப்படின்னா குளுக்கோஸா மாறும். சோ அந்த குளுக்கோஸ் மூலமா நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா எனர்ஜி கிடைக்கும், அதாவது ஆற்றல் கிடைக்கக்கூடியதா இருக்குது. சோ டியூரிங் திஸ் பிரேக் டவுன் கார்பன் டை ஆக்சைடு which is harmful gas is also released. அப்படி பிரேக் டவுன் ப்ராசஸ் நடக்கும்போது வெறும் ஆக்சிஜனை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது இல்ல, அதே நேரத்தில் என்ன செய்யும்? கார்பன் டை ஆக்சைடை பை ப்ராடக்டா ரிலீஸ் பண்ணுது. CO2 சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு. அப்ப அந்த CO2ங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் a harmful gas. இது ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு வாயுவா இருக்குது. அதுவும் சேர்ந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறோம். அதாவது ஆக்சிஜனை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம், CO2 ரிலீஸ் பண்ணிக்கிறோம் அப்படி. It is very obvious that oxygen has to be provided to cells continuously and the CO2 to be released immediately by the cells. அது என்ன அப்படின்னு சொன்னா ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஒவ்வொரு செல்லுகளுக்கும் தொடர்ச்சியா தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதே நேரத்துல CO2ங்கிறது கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது டு பி ரிலீஸ்ட் இமிடியட்லி பை செல்ஸ். எந்த அளவுக்கு ஆக்சிஜன் எடுத்துக்குதோ அதே அளவுக்கு யூஸ் பண்ணி முடிச்ச உடனடியா என்ன செய்யணும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றணும். இந்த நிகழ்வுகள் கண்டிப்பா நடக்கணும். So the need of respiratory system is essential for life. So இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்காகத்தான் அது ஆக்சிஜன் எடுத்துக்கிறதுக்கும் CO2 ரிலீஸ் பண்றதுக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வு தேவைப்படுது. ஒரு அத்தியாவசியமான நிகழ்வு தான் என்ன அப்படின்னா ரெஸ்பிரேஷன் சொல்லப்படுது. So the need of respiratory system is essential for life. ஒரு உயிரினம் இருந்ததுன்னு சொன்னா சுவாச மண்டலம் ஒன்று இருந்தாதான் அது உயிர் வாழ முடியும். அது என்ன அப்படிங்கிற நிகழ்வை இந்த பாடப்பகுதியில் நம்ம பார்க்கலாம். We have discussed in the previous chapter how food provides energy for growth and repair of tissues. இதுக்கு முன்னாடி பாடப்பகுதியில், அதாவது 5வது பாடத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உணவானது எவ்வாறு ஆற்றலை கொடுக்குது. ஆற்றல் எதுக்காக கொடுக்கணும்? இட் இஸ் எனர்ஜி ஃபார் growth. நம்ம நல்லபடியா வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஆற்றல் தேவைப்படும். அந்த ஆற்றலை யார் கொடுக்குறா அப்படின்னா ஃபுட் ப்ரொவைட் பண்ணுதுன்னு சொன்னோம். அதாவது
எப்படி அது ப்ரொவைட் பண்ணுது அப்படிங்கறத பார்த்தோம். அதே மாதிரி ரிப்பேர் ஆஃப் டிஷ்யூஸ் எப்படி வந்து திசுக்கள் சரி செய்யப்படுகிறது அப்படிங்கறதையும் பார்த்தோம். As mentioned earlier, along with food, oxygen is necessary for breakdown of glucose to energy. இதுக்கு முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி என்ன சொன்னோம், உணவு அப்படின்னு சொல்லும்போது என்ன இருக்கு, பிரேக் டவுன் ஆகுது, ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடந்து அதுல இருந்து நமக்கு எனர்ஜி கிடைக்குது. அந்த எனர்ஜி கிடைக்கிறப்ப ஆக்சிஜன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையா இருக்குது. எதுக்காக அப்படின்னா குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணி எனர்ஜியை கொடுக்கறதுக்கு. ஸோ இன் திஸ் சாப்டர் we shall discuss the respiratory organs of human, then the mechanism of breathing, and then exchange and transport of gases and a few respiratory disorders. அது இந்த பாட பகுதியில் இந்த 6வது பாடத்துல என்ன பார்க்க போறோம், என்ன படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் ஆஃப் ஹியூமன், மனிதனுடைய சுவாச உறுப்புகள் என்ன, மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங் சுவாசித்தல் அப்படிங்கிற நிகழ்வு எப்படி நடக்குது, எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேசஸ், எக்ஸ்சேஞ்சுங்கிறது வாயு பரிமாற்றம் சொல்லக்கூடியது. இங்க என்ன வாயு பரிமாற்றம் நடக்குது அப்படின்னா ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு எதை ரிலீஸ் பண்றோம் அப்படின்னா CO2 ரிலீஸ் பண்றோம். இன்ஹலேஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் எக்ஸிலேஷன் ஆஃப் CO2 அப்படிங்கிறது. ஆக்சிஜனை உள்ளிழுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுதல், அது எப்படி நடக்குதுங்கிறதா எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேசஸ் அப்படிங்கிறது. இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பாடப்பகுதியிலையும் பின்பகுதியில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா டிசார்டர்ஸ் பார்ப்போம். அதே மாதிரி இங்கேயும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஒழுங்கா ஒர்க் ஆகல அப்படின்னு சொன்னா வரக்கூடிய நோய் குறியீடுகள் என்ன அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதாவது few respiratory disorders, அது என்னங்கிறதையும் இந்த பாடப்பகுதியில பார்க்கலாம். The term respiration refers to exchange of oxygen and carbon dioxide between the environment and cells of our body, where organic nutrients are broken down enzymatically to release energy. அது சுவாசித்தல் அப்படிங்கிற இந்த பதத்தை, இந்த வார்த்தையை நம்ம சொல்லும் போது இதுக்கு என்ன மீனிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு தான் சொல்ல முடியும். அதாவது என்ன சொல்லலாம், ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்றோம், ஒன்னு கொடுத்துட்டு ஒன்னு பரிமாறிக்கிற மாதிரி, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி. அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு யாருக்கு இடையில, பிட்வீன் த என்விரான்மெண்ட்டுக்கும் செல்ஸுக்கும் இடையில, அதாவது என்விரான்மெண்ட் அண்ட் செல்ஸ். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு பிட்வீன் த என்விரான்மெண்ட் அண்ட் செல்ஸ் ஆஃப் அவர் பாடி வேர் ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் ஆர் broken down. அந்த நிகழ்வு நடக்கும்போது என்ன ஆகுது, ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் சொல்லக்கூடிய கார்பன் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், லிபிட்ஸ் எல்லாம் சொல்றோம். ஸோ அந்த நியூட்ரியன்ஸ் என்ன செய்யும், broken down, உடைக்கப்படும். அப்படி உடைக்கப்படும் பொழுது எப்படி உடைக்கப்படும், தானா உடைய முடியாது. என்ன நடக்கும், என்சைமேட்டிக் ஆக்ஷன் மூலமா அது பிரேக் டவுன் ஆகுது. நொதித்தல் அப்படிங்க, அதாவது நொதிகள் மூலமா அது பிரேக் டவுன் ஆகுது. அப்படி பிரேக் டவுன் ஆகும்போது என்ன செய்யும் அப்படின்னா எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். இந்த மாதிரி தான் ரெஸ்பிரேஷன்ங்கிறது நடக்கக்கூடியதா இருக்குது. நெக்ஸ்ட் we are going to look at the respiratory functions. இப்ப சுவாசித்தல் அப்படின்னு சொல்றோம், சுவாசத்தினுடைய முக்கியமான பணிகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். There are 5 primary functions of the respiratory system. அதாவது பொதுவா 5 முக்கியமான முதன்மையான பணிகள் சுவாசத்துல பொறுத்த மட்டும் காணப்படுது அப்படிங்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், டு எக்ஸ்சேஞ்ச் ஆக்சிஜன் அண்ட் CO2. ஏற்கனவே சொன்ன ஆக்சிஜனும் CO2 எங்க இருந்து எங்க நடக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா the exchange of oxygen and CO2 between the atmosphere and the blood. அது வளிமண்டலத்துக்கும் ரத்தத்துக்கும் இடையில நடக்கக்கூடியது. அதுதான் வந்து என்னது எக்ஸ்சேஞ்ச் ஆக்சிஜன் அண்ட் CO2 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன், டு மெயின்டைன் த ஹோமியோஸ்டாட்டிக் ரெகுலேஷன் ஆஃப் பாடி pH. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய pH, அமிலத்தன்மை, காரத்தன்மை சொல்லுவோம் இல்லையா, அது எப்பயுமே எப்படி இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். அதை மெயின்டைன் பண்றதுக்கு இருக்கக்கூடியதா இருக்குது. Then the third one, to protect us from inhaled pathogens and pollutants. அதாவது நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றுல அந்த காற்றை உள்ளிழுக்கும் போது என்ன செய்யும், நிறைய நோய் கிருமிகளும் சேர்ந்து உள்ள வரலாம். என்னது, inhaled pathogens and pollutants. அப்ப அந்த மாசுபடுதல் சொல்லக்கூடிய பொல்யூஷன் ஏற்படுத்தக்கூடிய பொல்யூட்டன்ஸ்ல இருந்தும் ஏதாவது டிசீஸ் உண்டு பண்ணக்கூடிய மைக்ரோப்ஸ், பேத்தஜன்ஸ்ல இருந்து நம்மள நோய் கிருமில இருந்து பாதுகாக்கிறதும் யாருடைய வேலை அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷனா தான் காணப்படுது. The fourth one, to maintain the vocal cords for normal communication. இது மட்டும் இல்லாம என்ன செய்யுது, நம்ம பேசும் பொழுது, மற்றவர்களோடு நம்ம பேசும்போது இந்த வாய்ஸ் ரைஸ் ஆகுது இல்லையா, அந்த குரல் வளம் எல்லாம் கரெக்டா இருக்கிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய குரல் நாண்கள் அப்படிம்போம். அந்த வோக்கல் கார்ட்ஸ் வந்து கரெக்டா கம்யூனிகேட் பண்றதுக்கு உதவி செய்யக்கூடியதா இருக்குது. டு மெயின்டைன் த வோக்கல் கார்ட்ஸ் ஃபார் நார்மல் கம்யூனிகேஷன். தென் த ஃபிஃப்த் ஒன், டு ரிமூவ் த ஹீட் ப்ரொடியூஸ்ட் டியூரிங் த செல்லுலர் ரெஸ்பிரேஷன். உள்ள ஒரு ரெஸ்பிரேஷன் நடக்கும், அதுக்கு என்ன பேருன்னா
செல்லுலர் ரெஸ்பிரேஷன், செல்ல நடக்கக்கூடிய சுவாசித்தல் அப்படிங்கிற நிகழ்வு. அப்படி சுவாசித்தல்ங்கிற நிகழ்வு நடக்கும்போது ஒரு வகையான ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஹீட்டை ரிலீஸ் பண்றதுக்காகவும் நடக்கக்கூடியதா இந்த ரெஸ்பிரேஷன்ங்கிறது. தீஸ் ஆர் த பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இது எல்லாத்தையும் தான் நம்ம சுவாசத்தினுடைய முதன்மையான பணிகள் அப்படின்னு சொல்ல முடியும். Next we are going to look at the what are the respiratory organs in various organisms. அடுத்தபடியா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுவாச உறுப்புகள் அப்படின்னு சொல்றோமே, இந்த சுவாச உறுப்புகள் வேறுபட்ட உயிரினங்கள்ல ஒவ்வொரு உயிரினங்களும் எப்படி எல்லாம் இருக்குது, எல்லா உயிரினங்களும் ஒரே மாதிரி இருக்குதா இல்ல வேற ஏதேனும் சுவாச உறுப்புகள் இருக்குதா அப்படிங்கறத ஆராய்ச்சி செய்து பார்க்கலாம். Different animals have different organs for exchange of gases depending upon their habitats and level of organization. பொதுவா என்ன சொல்றாங்க அப்படின்னா விலங்குகள் அப்படின்னு சொல்லும்போது வாழக்கூடிய முறைக்கும் வாழக்கூடிய சூழலுக்கும் ஏற்ப, அது டிபெண்டிங் அப்பான் தேர் ஹேபிட்டட்ஸ் அண்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், தாம் வாழக்கூடிய முறைக்கும் வாழக்கூடிய சூழலுக்கும் ஏற்ப கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாயு பரிமாற்றத்திற்கான பல வகையான உறுப்புகளை பெற்று இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ், ஒவ்வொரு அனிமலையும் ஒரு விதமா இருக்குது. எதுக்காக? வாயு பரிமாற்றம் சொல்லக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸுக்காக. இது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா அது வாழக்கூடிய முறைகளை பொறுத்து இருக்கு. டிபெண்டிங் அப்பான் தர் ஹேபிட்டட்ஸ் அண்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், தாம் வாழும் முறைக்கும் வாழக்கூடிய சூழலுக்கும் ஏற்ப இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறோம். ஸோ த அமௌண்ட் ஆஃப் dissolved oxygen is very low in water compared to the amount of oxygen in the air. இப்ப அடுத்தது என்ன பண்ண பார்க்க போறோம் அப்படின்னா என்விரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமா இந்த ஆக்சிஜன் எப்படி இருக்குது அப்படிங்கறத பாக்குறோம். ஒன்னு அக்வாட்டிக் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வாட்டர்ல எப்படி இருக்குது அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் டிசால்வ்ட் ஆக்சிஜன் இஸ் வெரி லோ, தண்ணீர்ல கரைஞ்சிருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவு மிக குறைவாக இருக்கிறது. எதை கம்பேர் பண்ணும்போது வளிமண்டலம் சொல்லக்கூடிய காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய கம்பேர் பண்ணும்போது நீர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவு மிக குறைவா இருக்குது அப்படிங்கிறோம். So the rate of breathing in aquatic organism is much faster than the land animals. கம்பேர் பண்ணும்போது சுவாசத்தினுடைய வீதம் அப்படிங்கிறது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கிறோம். எதை கம்பேர் பண்ணி பார்க்கிறோம்? நிலத்தில் வாழக்கூடிய விலங்குகளுக்கும் நீரில் வாழக்கூடிய உயிரினங்களையும் கம்பேர் பண்ணும்போது எங்க சுவாச வீதம் அதிகமா இருக்குது அப்படின்னா the rate of breathing in aquatic organism is much faster than the land animals. நிலத்திற்கக்கூடிய விலங்குகளை விட ரொம்ப வேகமா சுவாசிக்கிற வீதம், சுவாச வீதம் எதுல அதிகமா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்வாட்டிக் என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆர்கானிசத்துல அதிகமா காணப்படக்கூடியதா இருக்குது. இன் அனிமல்ஸ் லைக் ஸ்பாஞ்சஸ், இது தவிர வேறு சில அனிமல்ல எப்படி இருக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். குறிப்பா எஸ்பெஷலி இன் ஸ்பாஞ்சஸ், சீலண்டிரேட்ஸ் அண்ட் பிளாட் வர்ம்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ த பாடி சர்ஃபேஸ் பை சிம்பிள் டிஃபியூஷன் அப்படிங்கிறது. பொதுவாக என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு எளிய உடல் அமைப்பு இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சிம்பிள் பாடி ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அனிமல்ல பாத்தீங்கன்னா ஸ்பாஞ்சஸ் ஒரு உதாரணம் சொல்லலாம், அதாவது கடல் பஞ்சுகள்ங்கிறது. அடுத்து சீலண்டிரேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குழி உடலிகள், பிளாட் வர்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தட்டை புழுக்கள், இதுல எல்லாம் வாயு பரிமாற்றம் சொல்லக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் எப்படி நடக்குது அப்படின்னா பாடி சர்ஃபேஸ்ல உடலுடைய பரப்புல நடக்குது. அப்படி பரப்புல நடக்கும்போது என்ன மெத்தட்ல நடக்குது அப்படின்னா சிம்பிள் டிஃபியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எளிய விரவல் முறையில நடக்குது அப்படிங்கிறது. சிம்பிள் டிஃபியூஷன் சொல்றோமே, இந்த சிம்பிள் டிஃபியூஷனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சில நேரங்களில் நம்ம இங்க் பென்ல எழுதும்போது ரொம்ப குவாலிட்டி கம்மியான ஒரு பேப்பர்ல எழுத ஆரம்பிச்சோம் அப்படின்னா இங்க் பேப்பர்ல நம்ம பேனா வச்ச உடனே அந்த இங்க் வேகமா ஸ்ப்ரெட் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன பேரு? சிம்பிள் டிஃபியூஷன் அப்படிங்கிறது, எளிய விரவல் முறைன்னு பேரு. Earthworms use their moist skin, whereas insects have tracheal tubes. Gills are used as a respiratory organ in most of the aquatic arthropods and mollusks. பொதுவாக என்னென்ன ரெஸ்பிரேட்டரி ஆர்கானிசம்ல காணப்படுது அப்படிங்கிறதுக்காக ஒரு உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மண்புழு. ஸோ மண்புழு என்ன செய்யுது அப்படின்னா யூஸ் தர் மாய்ஸ்ட் ஸ்கின், தன்னுடைய ஈரப்பதமான தோலை சுவாச உறுப்புகளை பயன்படுத்திக்குது. அதே நேரத்தில் வேறாஸ் இன்செக்ட்ஸ் தங்களை பூச்சியில் என்ன செய்யுது அப்படின்னா ட்ரக்கியல் டியூப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சு குழாய்களுடையதா காணப்படுது. அதுதான் அதுக்கு ரெஸ்பிரேட்டரி ஆர்கனா இருக்குது. அடுத்ததான் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கில்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் இன் மோஸ்ட் ஆஃப் தி அக்வாட்டிக் ஆர்த்ரோபோட்ஸ். அக்வாட்டிக் ஆர்த்ரோபோட்ஸ் அந்த மொலஸ்க் நீரில் வாழக்கூடிய ஆர்த்ரோபாட்ஸ் சொல்லக்கூடிய பூச்சி இனங்கள், ஜாயின்ட் ஃபுட்டட் அனிமல்ஸ் சொல்லுவோம், அதான் ஆர்த்ரோபாட்ஸ் சொல்லுவோம். இது தவிர மொலஸ்க் சொல்லக்கூடிய சாஃப்ட் பாடி அனிமல்ஸ், இது ரெண்டுலயுமே என்ன இருக்கு அப்படின்னா கில்ஸ் ரெஸ்பிரேட்டரி ஆர்கனா இருக்கு. பொதுவானது சுவாச உறுப்புகளா என்ன இருக்குன்னா செவில்கள் காணப்படுது அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்தது நம்ம பார்க்க போறது வெர்டிபிரேட்ஸ்ல எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது முதுகெலும்பு உள்ள வகையில among the vertebrates fishes uses gills whereas amphibians, reptiles, birds and mammals have well vascularized lungs. குறிப்பா முதுகெலும்பு உள்ள வகைன்னு சொல்லக்கூடிய வெர்டிபிரேட்ஸை பொறுத்த வரைக்கும் மீன்கள் மட்டும் என்ன செய்யுது அப்படின்னா செவல்கள் மூலமா சுவாசிக்கக்கூடியதா இருக்கு. அதே நேரத்துல ஆம்பிபியன் சொல்லக்கூடிய ஃபிராக் போத் அக்வாட்டிக் அண்ட் டெரஸ்ட்ரியல் ரெண்டுலயுமே நீரிலையும் நிலத்திலையும் வாழக்கூடிய ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ் சொல்லக்கூடிய ஊர்வன, பேர்ட்ஸ் சொல்லக்கூடிய பறவைகள், மேமல்ஸ் சொல்லக்கூடிய பாலூட்டிகள், இது எல்லாத்துலயும் எப்படி இருக்கு அப்படின்னா வெல் வாஸ்குலரைஸ்டு லங்ஸ் அப்படிங்கிற என்னது நல்ல குழாய்களை உடைய நுரையீரல் காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து ரெஸ்பிரேட்டரி ஆர்கனா இருக்குது. அடுத்ததா ஃபிராக்ஸ் என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இன் வாட்டர். So frogs spend most of the time in water and also use their moist skin for respiration along with the lungs and buccopharynx. உதாரணமாக ஃபிராக்ஸை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 3 types of respiration இருக்குன்னு சொல்லியிருப்போம். ஸ்கின் மூலமா இருக்கும், cutaneous respiration and buccal respiration. அதே மாதிரி தான் இது அதிகப்படியான நேரங்களை நீர்ல செலவழிக்கிறதுனால அது அந்த சமயங்களில் என்ன செய்யும் தன்னோட ஈரமான தோலை சுவாசத்திற்கு பயன்படுத்திக்கிறது. அது கூடவே சேர்ந்து நுரையீரலையும் பயன்படுத்திக்கிறோம். இது மட்டும் இல்லாம வாய் மற்றும் தொண்டை பகுதியின் மூலமாக சுவாசிக்குது. அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பக்கோஃபேரிங்ஸ் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் we are going to look at the human respiratory system. ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனித சுவாச மண்டலத்தை பொறுத்த மட்டும் முதலாவதா என்னென்னலாம் ரெஸ்பிரேட்டரி ஆர்கனா இருக்குது, அதாவது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு சொல்றோமே அதுல எதெல்லாம் சேர்ந்தது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், எந்தெந்த உறுப்புகள்லாம் சேர்ந்தது சுவாச மண்டலம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். So the respiratory system includes external nostrils, புற நாசித் துளைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய external nostrils. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா nasal cavityன்னு சொல்லக்கூடியது இது என்ன இருக்குது நாசிக்குழி அப்படிமோ. இது தவிர pharynx சொல்லக்கூடிய தொண்டை பகுதி, larynx சொல்லக்கூடிய குரல் வளை, ட்ரக்கியான்னு சொல்லக்கூடிய மூச்சு குழாய்கள், ட்ரக்கியான்னு சொல்லக்கூடிய மூச்சு குழாய்கள் காணப்படுது. இது தவிர வேற என்ன இருக்கும் அப்படின்னா பிராங்கின்னு சொல்லக்கூடிய மூச்சு கிளை குழல்கள், அடுத்து பிராங்கியோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சு கிளை நுண்குழல்கள், இது தவிர ஆல்வியோலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது ஆல்வியோலின்னு சொல்லக்கூடிய காற்று நுண்ணறிகள் ஆகியவை காணப்படக்கூடியதா இருக்குது. So the respiratory system includes external nostrils அப்படின்னு சொல்லக்கூடிய புற நாசித்துளைகள், nasal cavity சொல்லக்கூடிய நாசிக்குழி, pharynx சொல்லக்கூடிய தொண்டை பகுதி, larynx சொல்லக்கூடிய குரல் வளை பகுதி, trachea சொல்லக்கூடிய மூச்சு குழாய், இது தவிர பிராங்கின் சொல்லக்கூடிய மூச்சு கிளை குழல், அதுக்கடுத்து பிராங்கியோல்ஸ் சொல்லக்கூடிய மூச்சு கிளை நுண்குழல், இது தவிர லாஸ்டா ஆல்வியோலின்னு சொல்லக்கூடிய காற்று நுண்ணறிகள், இது எல்லாமே என்ன இருக்கு அப்படின்னா மனித சுவாச மண்டலத்துல அடங்கி இருக்கக்கூடியதா இருக்குது. So the parts starting from the external nostrils up to the terminal bronchioles constitute the conducting zone, whereas the alveoli and the ducts are called the respiratory zone. The parts of the conducting zone humidifies and warms the incoming air. அடுத்தது என்ன சொல்றோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் என்னென்னு சொன்னோம், அதை ஒரு 2-3 ஜோனா பிரிச்சிருக்காங்க. அது என்ன ஜோன் அப்படிங்கறத பார்க்கலாம். The parts starting from the external nostrils, அதாவது புற நாசித்துளையில இருந்து ஆரம்பிச்சு up to the terminal bronchioles, அதாவது மூச்சு கிளை நுண்குழலுடைய நுனி பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஏரியாக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கண்டக்டிங் ஜோன் அப்படிங்கிற கடத்தக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லலாம். அதான் என்ன சொல்றாங்க கண்டக்டிங் ஜோன் அப்படிங்கிற. சரி, இது வரைக்கும் இருக்கிறது கண்டக்டிங் ஜோன் அப்படின்னு சொன்னா அதாவது from external nostrils to terminal bronchioles is considered as conducting zone. அதான் நம்ம கண்டக்டிங் ஜோன் சொல்றோம். இப்ப ரிமைனிங் மீதம் இருக்கக்கூடிய பகுதியில நம்ம என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா மீதம் என்ன இருக்குது ஆல்வியோலைன்னு சொல்லக்கூடிய காற்று நுண்ணறைகள் காணப்படுது. சோ அந்த ஆல்வியோலை அண்ட் த டக்ஸ் அது கூட இருக்கக்கூடிய சிறு சிறு குழாய்கள் இது எல்லாம் சேர்ந்து அதுக்கு என்ன பேரு அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ஜோன், அதாவது சுவாச பகுதின்னு கூட சொல்லலாம். அதாவது ரெஸ்பிரேட்டரி ஜோன் அப்படிங்கிறோம். Then the parts of the conducting zone humidifies and warms the incoming air. இப்ப இந்த கண்டக்டிங் ஜோன்ல இருக்கக்கூடிய பகுதிகள் என்ன செய்யும் அப்படின்னா எப்பயுமே ஒரு ஈரப்பதமா வச்சிருக்க மாதிரி வச்சிருக்கும். அதே நேரத்துல and warms the incoming air, உள்ள வரக்கூடிய காற்று கொஞ்சம் சூடா இருக்கிற மாதிரி மிதமான சூடா இருக்கிற மாதிரியும் வச்சிருக்கிற மாதிரி காணப்படக்கூடியதா இருக்குது. அதாவது இந்த கண்டக்டிங் ஜோன் வேலை என்ன அப்படின்னு சொன்னா அந்த பார்ட்ஸ் ஆஃப் த கண்டக்டிங் ஜோன், அந்த கண்டக்டிங் சொல்லக்கூடிய கடத்தக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடியது எல்லாம் வரக்கூடிய காற்றை என்ன செய்யும் அப்படின்னா குளிர்விக்கவும் செய்யும், ஹியூமிடிஃபைஸ் ஈரப்பதமா வைக்கவும் செய்யும். அதே நேரத்தில் என்ன செய்யும் அப்படின்னா
சற்று வெப்பப்படுத்தியும் கொடுக்கக்கூடியதா இருக்கும். இது உள்ள வரக்கூடிய காற்று. அடுத்தபடியா மனிதர்கள் எப்படி இருக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். இன் ஹியூமன் பீயிங்ஸ் ஏர் என்டர்ஸ் தி அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் த்ரூ தி எக்ஸ்டர்னல் நாசில்ஸ். மனிதர்களை பொறுத்த மட்டிலும் காற்றானது எப்படி உள்ள வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா புற நாசித்துளைகள் சொல்லக்கூடிய எக்ஸ்டர்னல் நாசில்ஸ் மூலமா உள்ள வர ஆரம்பிக்குது. இன் ஹியூமன் பீயிங்ஸ் ஏர் என்டர்ஸ் தி அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் த்ரூ தி எக்ஸ்டர்னல் நாசில்ஸ். அது புற நாசித்துளைகள் மூலம் காற்று மேல் சுவாச பாதைக்குள்ள, அதாவது அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டுக்குள்ள உள்ள நுழையுது. சரி, அப்படி வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா the air passing through the nostril is filtered by fine hairs and mucus lining the passage. உள்ள வரக்கூடிய காற்றை அப்படியே அனுப்பிடுறது இல்ல, செக் போஸ்ட் எதுவுமே இல்லாம தடுக்காம அனுப்பிடுறது இல்ல. அது என்ன செய்யணும், ஃபில்டர் பண்ணி தான் அனுப்பணும். அப்ப உள்ள வரக்கூடிய காற்று என்ன செய்யுது, நாஸ்ட்ரில் சொல்லி உள்ள வருது. வரும்போதே அது என்ன செய்யுது, வடிகட்டப்படுது. இது ஃபில்டர்டு பை. அந்த வடிகட்டுறது யாரு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஃபைன் ஹேர்ஸ், நுண்ணிய ரோமங்கள், ரொம்ப சிறிதாக இருக்கக்கூடிய முடிகள் போன்ற ரோமங்கள் காணப்படும். அது என்ன செய்யும் அப்படின்னா வரக்கூடிய காற்றுல ஏதாவது தூசில் இருந்துச்சுன்னா அதை தடுக்கக்கூடியதா இருக்கும். அது மட்டும் இல்லாம மியூக்கஸ் லைனிங் த பேசேஜ். அந்த மியூக்கஸ் லைனிங் த பேசேஜ்ங்கிறது என்ன, கோழை படலம், ஒரு சளி போன்ற படலம் இருக்கும். அதுவும் என்ன செஞ்சிடும், சேர்ந்து வடிகட்டுறதா இருக்கும். அப்ப ஏதாவது நோய் கிருமிகள் உள்ள வராம தடுக்கிறதுக்கு இந்த ரெண்டுமே உதவியா இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபைன் ஹேர்ஸ், அடுத்ததா இருக்கக்கூடியது மியூக்கஸ் லைனிங், ரெண்டுமே தடுத்து நிப்பாட்டக்கூடியதா இருக்குது. Then the external nostrils lead to the nasal chamber which opens into the nasopharynx, which opens through the glottis of the larynx, the region into the trachea. அடுத்ததா என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளி நாசி துவாரங்கள் சொல்லக்கூடிய எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ் நாசி அறையின் வழியாக நாசி தொண்டை பகுதியில, அதாவது நேசோஃபாரிங்ஸ் பகுதியில போய் திறக்கக்கூடியதா இருக்குது. இந்த பகுதி என்ன செய்யும் அப்படின்னா குரல் வளை பகுதியில் இருக்கக்கூடிய குரல் வளை துளைன்னு சொல்லக்கூடிய கிளாட்டிஸ் மூலமா அது எங்க போய் திறக்கும் அப்படின்னா மூச்சு குழாயில போய் திறக்கக்கூடியதா இருக்குது. The glottis of the larynx region into the trachea, the ciliated epithelial cells lining the trachea, bronchi and bronchioles secrete mucus. அதாவது சிலியாக்கள் இருக்கக்கூடிய எபிதீலியல் செல்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னா ட்ரக்கியா சுத்தி இருக்கும். பிராங்கியை சுற்றியும் காணப்படுது. அடுத்து பிராங்கியோல்ஸை சுற்றியும் காணப்படக்கூடியதா இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து என்ன செய்யும், மியூக்கஸ் சொல்லக்கூடிய ஒரு வகையான கோழை போன்ற ஒரு சளி போல பள்ளத்தை உருவாக்கும். அப்ப அந்த மியூக்கஸ் மெம்பரின் என்ன செய்யும் அப்படின்னா கோழை பள்ளத்தை சுரக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் மெம்பரின் லைனிங் த ஏர்வே, இட் கண்டெய்ன்ஸ் காப்லெட் செல்ஸ். அங்க என்ன இருக்கும், காப்லெட் செல்ஸ் ஒன்று இருக்கும். இந்த காப்லெட் செல்ஸ் தான் எதுக்கு காரணமா இருக்குன்னா இந்த சளி போன்ற படலத்தை உற்பத்தி பண்றது, அதாவது மியூக்கஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்காக இருக்குது. இது எப்படி இருக்கும் இந்த மியூக்கஸ் அப்படிங்கிறது ஸ்லைமி மெட்டீரியல் அப்படிங்கிறோம், சற்று வழுக்கும்படியாக இருக்கக்கூடியதா இருக்கும். அதுல என்ன இருக்கு, நிறைய கிளைகோ புரோட்டீன் இருக்குது. அது என்ன கிளைகோ புரதங்கள் சொல்லக்கூடியது. இப்ப இது எதுக்காக இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், நுண்ணுயிரிகளும் சில தூசு பொருட்களும் என்ன செய்யும் அப்படின்னா அந்த மியூக்கஸ்ல போய் அட்டாச் ஆயிரும். மைக்ரோ ஆர்கானிசம் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அட்டாச் இன் த மியூக்கஸ் பிலிம்ஸ். அப்படி ஒட்டி இருக்கும்போது போய் மியூக்கஸ் சொல்லக்கூடிய சளி போன்ற படத்துல ஒட்டினதுக்கு அப்புறம் அண்ட் ஆர் கேரிட் அப்வர்ட்ஸ், அதை கொஞ்சம் கொஞ்சமா என்ன மேல் நோக்கி கொண்டு செல்லப்படும். அப்படி கொண்டு செல்லப்படும் பொழுது டு பாஸ் டவுன் த கல்லட் டியூரிங் நார்மல் ஸ்வாலிங். அது எங்க போய் சேர்ந்துடும் அப்படின்னா கல்லட்னு சொல்லக்கூடிய பகுதியில நார்மலா விழுங்கும் போது போகக்கூடியதா இருக்குது. டியூரிங் ஸ்வாலோயிங், அப்படி விழுங்கும் போது ஒரு மெல்லிதான இழுவிசை தன்மையுடைய ஒரு மூடி போன்ற ஒரு பகுதி காணப்படும். அதுக்கு என்ன பேருன்னா எபிகிளாட்டிஸ் பேரு. இந்த எபிகிளாட்டிஸ்ங்கிறது எதுக்காக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இந்த எபிகிளாட்டிஸோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா இட் பிரிவென்ட்ஸ் த ஃபுட் ஃப்ரம் என்டரிங் இன்டு த லாரிங்ஸ் அண்ட் அவாய்ட்ஸ் சோக்கிங் ஆஃப் த ஃபுட். இதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா எபிகிளாட்டிஸ்ங்கிறது ஒரு டோர் மாதிரி தான். எப்படி இருக்குன்னா மூச்சு விடக்கூடிய அந்த குழாய்க்கும் உணவு குழாய்க்கும் இடையில ஒரு சின்னதா ஒரு கதவு மாதிரி இருக்குது. நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த கதவானது என்ன செய்யும் அப்படின்னா உணவு குழாய் பக்கம் தடுத்து இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப என்ன ஆகும், சாப்பிடுற வேலை நடந்துட்டு இருக்குது. ஒருவேளை நம்ம பேசிக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த சாப்பிடுற வேலையை செய்யலன்னு சொல்லிட்டு இந்த டோர் என்ன லேசா ஓபன் ஆகும். ஓபன் ஆகணும்னா ஃபுட் பைப்ல போய் விழக்கூடிய அந்த ரைஸ் பார்ட்டிகல்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா அன்பார்ச்சுனேட்லி எங்க போய் விழுந்துரும் அப்படின்னா வின் பைப்ல போய் விழுந்துரும். சோ வின் பைப்ல விழுந்த உடனே சடனா என்ன தூக்கி அடிக்கிற மாதிரி என்ன செய்யுது பண்ணுது, அதுதான் புறையிறது அப்படிங்கிறோம். சோ அந்த எபிகிளாட்டிஸ் தான் என்ன செய்யுது அப்படின்னா தடுக்குது. எது தடுக்குது, பிரிவென்ட்ஸ் த ஃபுட் ஃப்ரம் என்டரிங் இன்டு த லாரிங்ஸ். உணவு குழாய்க்குள்ள போய் விழ வேண்டியது மூச்சு குழாயில விழாம தடுக்கக்கூடியதா இருக்குது. அண்ட் அவாய்ட்ஸ் சோக்கிங் ஆஃப் ஃபுட். சோ அதனாலதான் என்ன சொல்றாங்க, சாப்பிடும் பொழுது
என்ன செய்யக்கூடாது, பேசிக்கிட்டு சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா புரையிறது அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் ட்ரக்கியா. வாட் இஸ் ட்ரக்கியா? ட்ரக்கியாங்கிறது ரொம்ப ஒரு பிளெக்சிபிளா இருக்கக்கூடியது. இட் இஸ் a semi flexible tube. It is supported by multiple cartilaginous rings which extends up to the mid thoracic cavity and at the level of the fifth thoracic vertebra, where it divides into right and left primary bronchi. One bronchus to each lung. Within the lungs, the bronchi divides repeatedly into secondary and tertiary bronchi and further divides into terminal bronchioles and respiratory bronchioles. பொதுவா மியூக்கஸ் மெம்பரின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோழை படத்துல ஒட்டி இருக்கக்கூடிய நுண்கிருமிகளும் தூசு பொருட்களும், அதாவது மைக்ரோ ஆர்கானிசம் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் சொல்லக்கூடியது, இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் மூச்சுக்குள்ள மேல் பகுதிக்கு கொண்டு வரப்படுது. இங்க திஸ் ஆர் கேரிட் அப்வர்ட்ஸ் டு பாஸ் டவுன். அப்படி மேல் பகுதிக்கு கொண்டு வந்த பிறகு என்ன செய்யும் அப்படின்னா டியூரிங் நார்மல் ஸ்வாலோயிங், இயல்பான விழுங்குதல் மூலமா, சாதாரணமா விழுங்குவது நிகழ்ச்சியின் மூலமாக அது என்ன செய்யும் அப்படின்னா அப்படியே உணவு குழாய்க்குள்ள போயிருது. அப்படி உணவு குழாய்க்குள்ள போகும்போது தான் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா ஒரு மெல்லிதான ஒரு மூடி போன்ற ஒரு பகுதி தடுக்குதுன்னு சொன்னா அதுக்கு என்ன சொல்றாங்க, எபிக்லாட்டிஸ் அப்படிங்கிறோம். இந்த எபிக்லாட்டிஸ் என்ன செய்யும் அப்படின்னா உணவானது காற்று பையில போய் விழுகாதபடி தடுக்குது. அப்படி தடுக்கும் போது என்ன ஆகும், ஒருவேளை அப்படி தடுக்காம விட்டுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா புரையிறது அப்படிங்கிறோம். இதுக்கு அடுத்தபடியா ட்ரக்கியான்னு ஒன்று இருக்குன்னு சொல்றோம். இந்த ட்ரக்கியாங்கிறது எதுக்காக இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ட்ரக்கியாங்கிறது நம்ம மூச்சுக்குழல் அப்படிங்கிறோம். இது எப்படி இருக்கு, செமி பிளெக்சிபிள். ஃபுல்லா பிளெக்சிபிள் சொல்ல முடியாது. செமி பிளெக்சிபிள் அப்படின்னு சொன்னா முழுமையா வளையக்கூடிய தன்மை இருக்காது, வளைந்து விடக்கூடிய தன்மை இருக்காது, ஒரு பாதி தான் இருக்குன்னு சொல்ல முடியும். அதாவது ஓரளவிற்கு வளைந்து கொடுக்கும் தன்மையுடைய ஒரு டியூப் காணப்படுது. அதைத்தான் நம்ம மூச்சுக்குழல் அப்படிங்கிறோம், ஆங்கிலத்துல ட்ரக்கியா அப்படிங்கிறோம். These are supported by multiple cartilaginous rings அப்படிங்கிறோம். அது என்னன்னா இந்த வளையும் தன்மை கொண்ட பல குருத்தெலும்பு வளையங்களை உடையது அப்படிங்கிறாங்க. சரி, இது எங்க இருந்து எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா which extends up to the mid thoracic cavity and at the level of the fifth thoracic vertebra. அது தொண்டை பகுதியிலிருந்து மார்பறையினுடைய நடு பகுதி வரைக்கும் நீண்டு 5வது மார்பெலும்பு முள்ளெலும்பு பகுதியில வலது மற்றும் இடது முதலை மூச்சு கிளை குழலா பிரிந்து எப்படி இருக்கு, வலது மற்றும் இடது நுரையீரலுக்குள்ள போய் நுழையக்கூடியதா இருக்குது. which extends up to the mid thoracic cavity and at the level of the fifth thoracic vertebra, where it divides into, அங்க போனதுக்கு அப்புறம் ரெண்டா பிரிஞ்சது என்னது, ரைட் வலது மற்றும் இடது முதல்நிலை பிராங்கின்னு சொல்லக்கூடிய பிரைமரி பிராங்கியா மாறியது. அப்படி மாறும் பொழுது ஒன் பிராங்கஸ் டு ஈச் லங், ஒவ்வொன்றும் ஒரு லங்ஸுக்கு போகுது. இப்ப 2 லங்ஸ் இருக்குன்னு சொல்லும்போது ஒன் பிராங்கஸ் டு ஈச் லங். அப்படி லங்ஸுக்கு போனதுக்கு அப்புறம் வித்தின் த லங்ஸ் அந்த பிராங்கி என்ன செய்யுது அப்படின்னா டிவைட் ஆகும். டிவைட் ஆகி தொடர்ச்சியா என்ன ஆகும், செகண்டரி அண்ட் டெர்ஷரி பிராங்கியா மாறும். அதாவது 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை மூச்சு கிளை குழலா மாறும். ஃபர்ஸ்ட் சொன்னது பிரைமரி பிராங்கின்னு சொன்னா அதுல ரைட் லெப்ட்னு சொன்னோம். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இது ஃபர்தரா டிவைட் ஆகி அப்படியே செகண்டரியாகவும் டெர்ஷரியாகவும் மாறிடுது. அதாவது 2ஆம் நிலை மூச்சு கிளை குழலாகவும் 3ஆம் நிலை மூச்சு கிளை குழலாகவும் மாறிடுது. அதுக்கு அடுத்தது லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன நடக்குது, பிராங்கி ஃபர்தர் டிவைட்ஸ் இன்டு டெர்மினல் பிராங்கியூல்ஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி பிராங்கியூல்ஸ். இப்படி 2 பகுதியாக பிரிஞ்சிருது. டெர்மினல் பிராங்கியூல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நுனி பகுதியில் இருக்கக்கூடிய மூச்சு குழாய் டெர்மினல் பிராங்கியூல்ஸ் அப்படிங்கிறோம். இன்னொன்னு என்ன இருக்கு அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி பிராங்கியூல்ஸ் அப்படின்னு இருக்குது. டோட்டலா சொல்லும்போது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம் அப்படின்னா பிராங்கிங்கிறது 2ஆ டிவைட் ஆகுது. அது பிரைமரி பிராங்கின்னு சொன்னோம். அந்த பிரைமரி பிராங்கில ரைட் லெப்ட்னு பிரிக்கிறதா சொன்னோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் ஃபர்தரா அது டிவைட் ஆகி செகண்டரி அண்ட் டெர்ஷரி பிராங்கியா மாறுதுன்னு சொன்னோம். அதாவது 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை மூச்சு கிளைக்குழலா மாறுதுன்னு சொன்னோம். அப்படி 3ஆம் நிலைக்குழலா மாறினதுக்கு அப்புறம் அந்த டெர்ஷரி பிராங்கி என்ன செய்யும் இன்னும் ஃபர்தரா டிவைட் ஆகி 2 பகுதியா பிரியுது. அந்த 2 பகுதியில முதலாவது இருக்கக்கூடிய பகுதி டெர்மினல் பிராங்கியூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவு மூச்சு கிளை குழல் ஆகும். இன்னொன்னு இருக்கு அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி பிராங்கியூல்ஸ் ஆக, அதாவது சுவாச மூச்சு கிளை குழலாகவும் மாறக்கூடியதா இருக்குது. Then the bronchi have C-shaped cartilaginous ring. C-shaped
curved cartilage plates to ensure that the air passage does not collapse or burst as the air pressure changes during breathing. அது மூச்சுக்குழலுடைய சுவர்ல பிராங்கின்னு சொல்லக்கூடிய மூச்சுக்குழலுடைய சுவர்ல ஒரு குருத்தெலும்பாலான அது கார்டிலேஜஸ் பிளேட்னால ஆன ஒரு சி வடிவ ஒரு குருத்தெலும்பு வளையம் இருக்குது அப்படிங்கிறாங்க. சோ அந்த குருத்தெலும்பு வளையம் எதுக்காக இருக்குன்னா சுவாசத்தின் போது ஏற்படும் அழுத்த மாறுபாடுகளால சுவாசிக்கும் போது ஏற்படக்கூடிய பிரஷர் கிரேடியன்ஸ் அந்த அழுத்த மாறுபாடுகளால அந்த குழல் என்ன செய்யக்கூடாது, வெடிச்சிடக்கூடாது. அந்த குழல் என்ன செய்யக்கூடாது, வெடிச்சிடக்கூடாது, பர்ஸ்ட்னு சொல்லக்கூடியது, வெடிச்சிடக்கூடாது. அதே நேரத்துல என்ன செய்யணும் அப்படின்னா காற்று உள்ள போகும்போது சிதைந்து விடாமலும், அதான் நாட் கொலாப்ஸ். the air passage does not collapse. அப்ப காற்று உள்ள போகும்போது என்ன செய்யக்கூடாது, சிதைஞ்சு விடாமலும், அதே நேரத்துல அழுத்தத்தினால அதாவது அழுத்த மாறுபாடுனால அது வெடிச்சிடாமலும் பாதுகாக்கக்கூடியதா இருக்குது. Then the bronchioles are without cartilaginous rings and have rigidity that prevent them from collapsing but are surrounded by smooth muscles which contracts or relaxes to adjust the diameter of these airways. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மூச்சு கிளை நுண்குழல்கள்ல என்ன இல்ல, குருத்தெலும்பு வளையங்கள் இல்லை அப்படிங்க. பிராங்கியோல்ஸ்ல நம்ம இது வரைக்கும் பிராங்கிய சொன்னோம். அடுத்து மூச்சு கிளை நுண்குழல் சொல்லக்கூடிய பிராங்கியோல்ஸ்ல என்ன கிடையாது, கார்டிலேஜஸ் ரிங்ஸ் இல்ல. அப்ப கார்டிலேஜஸ் ரிங்ஸ்ங்கிறது குருத்தெலும்பு வளையம் சொல்றோம். அந்த குருத்தெலும்பு வளையம் இல்லைன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த நுண்குழலுடைய கடினத்தன்மை அவற்றை சிதைவடையாமல் பாதுகாக்கும். அப்ப என்ன அது பிராங்கியோல்ஸ்ல கார்டிலேஜஸ் ரிங்ல அண்ட் ரிஜிடிட்டி, அதுல கடினத்தன்மை இருக்கிறதுனால அது என்ன செய்யும் அப்படின்னா காற்று சிதைவடையாம தடுக்குது. ரிஜிடிட்டி தான் போய் தடுக்குது. சோ பிரிவென்ட் them from collapsing. அதே நேரத்துல அதை சுத்தி என்ன இருக்குது, மென்மையான தசைகள் காணப்படுது. அதே வேளையில் அந்த நுண்குழலை சுற்றக்கூடிய மென்மையான தசைகள் சுருங்கி விரிவதனால அது என்ன செய்யுது, which contracts or relaxes, ஒன்னு சுருங்குது இல்லைன்னா விரியுது. அப்படி சுருங்கி விரிவதன் மூலமா இந்த காற்று பாதையினுடைய விட்ட அளவு, so to adjust the diameter of these airways, விட்ட அளவானது என்ன செய்யும் அப்படின்னா மாற்றி அமைக்கப்படும். Then the fine respiratory bronchioles terminate into highly vascularized thin-walled pouch-like air sacs called alveoli. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாச நுண்குழல்கள், அதான் the fine respiratory bronchioles அப்படிங்கறத சுவாச நுண்குழல்கள் அப்படிங்கிறோம். These are terminate into highly vascularized thin-walled pouch-like air sacs called alveoli. அதிக ரத்த நாளங்களுடைய நிறைய பிளட் வெசல்ஸ் இருக்கக்கூடிய மெல்லிய சுவர்னாலான ஒரு வாயு பரிமாற்ற தளமா இருக்கக்கூடிய காற்று பைன்னு சொல்லக்கூடிய ஆல்வியோலையில போய் முடியக்கூடியதா இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக என்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கறத அடுத்ததா பார்க்கலாம். பொதுவா இந்த ஆல்வியோலை அப்படின்னு சொல்லக்கூடிய நுண் காற்று பைகள் எதுக்காக இருக்குது அப்படின்னா these are meant for gaseous exchange, அதாவது வாயு பரிமாற்றம் நடக்கிறதுக்காகத்தான் இருக்கக்கூடியதா இருக்குது. Then the diffusion membrane of alveolus is made up of 3 layers. அது காற்று பைன்னு சொல்லக்கூடிய ஆல்வியோலஸ்ல வாயு விரவலுக்காக, அதாவது கேஸ் வந்து டிஃப்யூஸ் ஆகிறதுக்காக the diffusion membrane of alveolus is made up of 3 layers. இது என்னது 3 அடுக்குகளால அடுக்கப்பட்டிருக்குது. அப்படி என்ன அடுக்குகள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா the thin squamous epithelial cells of the alveoli. thin squamous epithelial cells of the alveoli, மெல்லிய தட்டை epithelial செல்கள் அப்படிங்கிறது அது ஒண்ணு. அடுத்தது the endothelium of alveolar capillaries and the basement substance found in between them. Then thin squamous epithelial cells of the alveoli are composed of type 1 and type 2 cells. இப்ப என்னென்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா endothelial cells முதல்ல சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா ஒரு மெல்லிதான ஒரு தட்டை எபிதிலியல் செல்கள் காணப்படுது. அதுக்கப்புறம் இந்த ஆல்வியோலஸ் சொல்லக்கூடிய காற்று பையில ரத்த நுண்ணாளங்களுடைய எண்டோதீலியல் செல்கள் இருக்கும். இது ரெண்டுக்கும் இடையில ஒரு பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ஸ் இருக்கும், அதுதான் அடிப்படை பொருட்கள் இருக்கக்கூடியது. அடுத்ததா இந்த காற்று பைன்னு சொல்லக்கூடிய ஆல்வியோலஸை பொறுத்த மட்டும் மெல்லிய தட்டை எபிதிலியல் செல்கள் வகை 1 வகை 2ன்னு சொல்லி 2 வகையா இருக்கு. அதாவது டைப் 1 அண்ட் டைப் 2 இருக்குது. The thin squamous epithelial cells are the alveoli, then the endothelium of alveolar capillaries and the basement substance found between them. basement substance ங்கிறது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடியது. So the மெல்லிதான squamous epithelial cells of the alveoli எப்படி இருக்குன்னா 2 வகையா காணப்படுதுங்கறோம். ஒன்னு என்ன அப்படின்னா
செல்கள் வகை 1, மெல்லிய தட்டை எபிதீலிய செல்கள் வகை 1 மற்றும் மெல்லிய தட்டை எபிதீலிய செல்கள் வகை 2 சொல்லி 2 வகையா காணப்படக்கூடியதா இருக்குது. It is composed of type 1 and type 2 cells. அதுல முதலாவதா சொல்றது type 1 எப்படி இருக்கும்? It is very thin, ரொம்ப மெல்லிசா இருக்கும். So that the gases can diffuse rapidly through them. இதுக்கு இடையில இந்த வாயுக்களோட விரவல் அடைச்சு வேகமா நடக்கும் அப்படிங்கிறோம். சரி, டைப் 1ல வந்து மெல்லிசா இருக்குன்னு சொல்லிட்டோம். வாட் அபௌட் தி டைப் 2? டைப் 1ல எப்படி இருக்கும்? ரொம்ப மெல்லிசா இருக்குன்னு சொல்லியாச்சு. So the gases can diffuse rapidly through them. வாயுக்களுடைய பரிமாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப வேகமா துரிதமா நடக்கும் அப்படிங்கிறோம். அப்ப டைப் 2 செல்ஸ் எப்படி இருக்கும்? கம்பேர்ட் டு டைப் 1 செல்ஸ், டைப் 2 செல்ஸ் ஆர் திக்கர். டைப் 1 வந்து ரொம்ப மெல்லிசா இருக்குன்னு சொன்னேன். ஆனா டைப் 2 அப்படி இருக்காது, ரொம்ப தடித்து காணப்படும். It synthesize and secrete a substance called surfactant. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வகையான ஒரு பொருளை சுரக்குது. அந்த பொருளுக்கு என்ன பேரு அப்படின்னா சர்ஃபாக்டன்ட் அப்படின்னு பேரு. அதாவது சர்ஃபாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மேற்பரப்புகளை இது உருவாக்குது. இந்த மேற்பரப்புன்னு சொல்லக்கூடிய சர்ஃபாக்டன்ஸ் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதியில மீண்டும் ஒரு முறை அதை பார்க்கலாம். சர்ஃபாக்டன்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த சர்ஃபாக்டன்ஸ் அப்படிங்கறத நம்ம மேற்பரப்பியல் அப்படிங்கிறோம். இது வந்து ஒரு தகவலாவே கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா do you know பார்ட்ல ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்திருக்காங்க. ஒரு நீட் லெவல்ல காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்ப சர்ஃபாக்டன்ஸ் அப்படின்னா என்னங்கறத பார்க்கலாம். These are thin non-cellular films. It is made up of protein and phospholipids covering the alveolar membrane. பொதுவாக சர்ஃபாக்டன்ட் சொல்லக்கூடிய மேற்பரப்பியல் அப்படிங்கிறது நுண் காற்று பையினுடைய மேற்புறத்துல. These are the thin non-cellular films. It is made up of protein and phospholipids covering the alveolar membrane. அது நுண் காற்று பையினுடைய மேற்புறத்துல காணப்படக்கூடிய மெல்லிய செல்கள் இல்லாத புரதம் மற்றும் பாஸ்போலிப்பிடுகளான ஒரு படலம் தான் சர்ஃபாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மேற்பரப்பியல் அப்படிங்கிற ஒரு தகவல் கொடுத்திருக்காங்க. The surfactant lowers the surface tension in the alveoli and prevents the lungs from collapsing. இது என்ன பண்ணும் அப்படின்னா காற்று நுண்ணுரையினுடைய பரப்பு இழுவிசையை குறைக்கும், சர்ஃபேஸ் டென்ஷனை குறைக்கும். குறைக்கிறது மட்டும் இல்லாம வேற என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா நுரையில் உள்ள சிதைவடையாமல் பாதுகாக்கிறது. என்ன செய்யுது? The surfactants lowers the surface tension in the alveoli and prevents the lungs from collapsing. அது என்ன பண்ணுது அப்படின்னா கொலாப்ஸ் ஆகாம தடுக்கக்கூடியது, அதாவது நுரையீரல் வந்து சிதைவடையாமல் பாதுகாக்கக்கூடியதா இருக்குது. இதோட முடிஞ்சிருதா? வேற ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா it also prevents pulmonary edema. இது மட்டும் இல்லாம நுரையீரல் வீக்கத்தை தடுத்து, பல்மானரி எடிமா அப்படிங்கிறது என்னது அப்படின்னா நுரையீரல் வந்து வீங்கி காணப்பட்ட அதுக்கு பேரு பல்மானரி எடிமா. பொதுவாக நமக்கு தெரியும் பல்மானரி அப்படிங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு லங்ஸ். அப்ப என்ன இது நுரையீரல் வீக்கத்தை தடுத்து நார்மல் பிரீத்திங் சுவாசத்துல எளிதாக்குது. இது தவிர வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீ மெச்சூர் பேபிஸ் அப்படிங்கிறாங்க. ஹூ ஆர் ப்ரீ மெச்சூர் பேபிஸ் குறை பிரசவத்துல பிறந்த குழந்தைகள் அப்படிங்கிறோம் இல்லையா, 10 மாதங்கள் அந்த 10 மாதங்கள் கரெக்டா இருக்கணும். சில நேரங்களில் குறை பிரசவத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளும் இருக்கிறாங்க, 7 மாசத்துல 8 மாசத்துல அந்த மாதிரி. So the premature babies have low levels of surfactants. premature பேபியை பொறுத்த மட்டும் சர்ஃபாக்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் லோ லெவல்ல இருக்குது அப்படிங்க. அது குறை பிரசவத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய காற்று பைகள்ல குறைவான அளவு மேற்பரப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கும். மேற்பரப்புங்கிறது என்னது? சர்ஃபாக்டன்ஸ். So the premature babies have low levels of surfactant in the alveoli. alveoli low level இருக்கிறதுனால இது surfactants may develop the newborn respiratory distress syndrome. அதனால குழந்தைகளுக்கு ஒரு வகையான மூச்சு திணறல் உண்டாகிறதா. என்ன மூச்சு திணறல்னா நியூபார்ன் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் சொல்லக்கூடியது. ஆங்கிலத்துல NRDS ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லலாம். அது சிசு மூச்சு திணறல் நோய் குறியீடுன்னு சொல்லக்கூடிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இது எதனால நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் த சிந்தசிஸ் ஆஃப் சர்ஃபாக்டன்ஸ் பிகின்ஸ் ஒன்லி ஆஃப்டர் தி 25th week ஆஃப் கெஸ்டேஷன். ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னா கர்ப்ப காலத்துல, அதாவது பிரெக்னன்சி டைம்ல, அதாவது கன்சீவ் இருக்கும்போது 25வது வாரத்துல தான் காற்றுப்பை மேற்பரப்புகள் உருவாக்கப்படுது. 25வது வாரத்துல உருவாக்கப்படுறதுனால தான் இந்த மாதிரியான பாதிப்புகள் உருவாகுதுன்னு சொல்லுவாங்க. என்ன பாதிப்பு அப்படின்னு சொன்னா NRDS அப்படின்னு சொல்லக்கூடிய சிசு மூச்சு திணறல் நோய் குறியீடு, அதாவது நியூபார்ன்
ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம். இதுதான் வந்து சர்ஃபாக்டன்ஸ் அப்படிங்கிற அதை பத்தின தகவல். அடுத்ததா நம்ம இன்னும் வேறு சில பகுதிகளை பார்க்கலாம். நெக்ஸ்ட் we are going to look at the lungs. அடுத்தபடியா lungs சொல்லக்கூடிய நுரையீரலை பத்தி பார்க்கலாம். லங்ஸ்ங்கிறது என்னது? இட் இஸ் a respiratory organ அப்படிங்கிறது. So the lungs are light spongy tissues enclosed in the thoracic cavity surrounded by an airtight space. பொதுவா தெரியும் நமக்கு நுரையீரல் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா thoracic cavity சொல்லக்கூடிய அந்த மார்பக பகுதியில தான் காணப்படக்கூடியதா இருக்குது. thorax regionல காணப்படக்கூடியதா இருக்குது. எப்படி இருக்கு அப்படின்னா airtight space, காற்று உள்ள புகா முடியாதபடி இருக்கக்கூடிய ஒரு இடைவெளியில அந்த நுரையீரல் காணப்படக்கூடியதா இருக்குது. அதே நேரத்தில் அந்த நுரையீரல் எப்படி காணப்படும் அப்படின்னா ரொம்ப மெல்லிதான பஞ்சு போன்ற திசுக்களால ஆக்கப்பட்டிருக்கும். அது எங்க காணப்படுதுன்னா thoracic cavityல காணப்படுது. சுவாச உறுப்புகளாகிய நுரையீரல்கள் ரொம்ப ஒரு பஞ்சு போன்ற ஒரு மிருதுவான திசு அமைப்பா காணப்படுது. ஏர்டைட் அப்படின்னு சொல்லும்போது காற்று புக இயலாத ஒரு மார்பறையில இந்த ரெண்டு நுரையீரல்களும் வைக்கப்பட்டிருக்குது. Then the thoracic cavity is bound dorsally by the vertebral column and ventrally by the sternum, laterally by the ribs and lower side by the dome-shaped diaphragm. thoracic cavity பொறுத்த மட்டும் எப்படி இருக்குன்னா 4 பகுதிகளில் அது பிரிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், மார்பறையை சுற்றிலும் இருக்கக்கூடிய முதுகு புறத்துல முதுகெலும்பு தொடரும். thoracic cavity is bound dorsally by the vertebral column. முதுகு புறத்துல மார்பறையை சுற்றிலும், அதாவது மார்பறையை சுற்றிலும் முதுகு புறத்துல முதுகெலும்பு தொடரும். thoracic cavity is bound dorsally by the vertebral column and ventrally by the sternum. முதுகு பக்கத்துல வந்து முதுகெலும்பு தொடர் அப்படின்னா வயிற்று பக்கத்துல இருக்க ஸ்டெர்னம் சொல்லக்கூடிய மார்பெலும்பு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இணையான பக்கங்கள்ல எப்படி இருக்கு? ரிப்ஸ் சொல்லக்கூடிய வரி எலும்புன்னு சொல்லியா விழா எலும்பு, பக்கவாட்டுல வந்து விழா எலும்புகளையும் கீழே வந்து ஒரு மேற்குறிந்த அமைப்புடைய உதர விதானம் இருக்குது. இது என்ன செய்யும்? மார்பனுடைய கீழ்ப்புறத்திலும் அமைந்து காணப்படக்கூடியதா இருக்குது. உதாரண 2 நுரையீரல் இருக்குன்னு சொல்றோம். அந்த நுரையீரல் எப்படி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மார்பறையை சுற்றிலும் முதுகு புறத்துல ஒரு முதுகெலும்பு தொடரும். அதே நேரத்தில் வென்ட்ரல் சைடு சொல்லக்கூடிய வயிற்றுப்புறத்துல ஸ்டெர்னம் சொல்லக்கூடிய மார்பெலும்பும் பக்கவாடுகள்ல 2 பக்கவாட்டுகள்லையும் இணையான விழா எலும்புகளும் கீழே வந்து அதாவது மார்பனுடைய கீழ்ப்புறத்துல மேற்குறிந்த அமைப்புடைய டோம் ஷேப்ல இருக்கக்கூடிய உதர விதானமும் சேர்ந்து காணப்படக்கூடியதா இருக்கு. இந்த வகையில தான் நுரையீரலானது அமைக்கப்பட்டிருக்குது. சரி, இந்த நுரையீரலை சுற்றி ஏதாவது பாதுகாப்பு உரை இருக்குதா அப்படின்னு பார்த்தா the lungs are covered by double walled pleural membrane. அது நுரையீரலை சுற்றி இரட்டை சுவர்களுடைய pleural membrane சொல்லக்கூடிய ஃப்ளூரா சவ்வு ஒன்று காணப்படக்கூடியதா இருக்குது. It containing several layers of elastic connective tissues and capillaries which encloses the pleural fluid. இப்போ pleural cavity ன்னு சொல்றோம் அல்லது pleural membrane சொல்றோம். இந்த pleural membraneக்குள்ள என்ன fluid இருக்கும் அப்படின்னா pleural fluid இருக்கும். அதாவது நுரையீரலை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ளூரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இரட்டை சவ்வு, இதுதான் இதயத்தை அதாவது நுரையீரலை சுற்றி இருக்கக்கூடிய இரட்டை அடுக்கு சவ்வா காணப்படக்கூடிய இருக்கு. இப்ப இதயம் சொன்னா பெரிகார்டியம் சவ்வு அப்படிமா. அதே மாதிரி நுரையீரலை பொறுத்த மட்டும் இருக்கக்கூடிய சவ்வுக்கு என்ன பேரு? அதாவது இரட்டை சவ்வு மீள்தன்மையுடைய பல அடுக்கு இணைப்பு திசுக்களையும் ரத்த நாளங்களையும் உடையது. இதுதான் ஃப்ளூரான்னு சொல்லக்கூடியது. So it containing several layers of elastic connective tissue. என்ன சொல்றோம்? மீள்தன்மையுடைய பல அடுக்கு இணைப்பு திசுக்களையும், அதான் எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படிங்கிறோம். இது தவிர ரத்த நுண்ணாளங்களும் காணப்படுது. அது என்னது? கேப்லரிஸ் சொல்லக்கூடியது. அடுத்து இந்த ஃப்ளூரல் படலம் சொல்லக்கூடிய ஃப்ளூரல் மெம்பரேனுக்கு இடையில ஒரு ஃப்ளூயிட் இருக்குது. அந்த ஃப்ளூயிடுக்கு என்ன பேரு? ஃப்ளூரல் ஃப்ளூயிட் சொல்லக்கூடிய ஃப்ளூரல் திரவம் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா நுரையீரலில் சுருங்கி விரியும் போது what is the use of the pleural fluid அப்படின்னா it reduces friction when the lungs expand and contract. அதாவது இந்த நுரையீரல் திரவமானது எதுக்காக காணப்படுது அப்படின்னா நுரையீரலானது சுருங்கி விரியும் போது அதுக்கு இடையே இருக்கக்கூடிய ஃபிரிக்ஷன் சொல்லக்கூடிய உராய்வை குறைப்பதற்கு இந்த திரவம் பயன்படக்கூடியதா இருக்குது. Next we are going to look at the characteristic features of respiratory surface. சுவாச பரப்பினுடைய பண்புகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். May be asked in 3 mark or 2 mark question. இப்ப சுவாச பரப்பினுடைய பண்புகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா surface area must be very large and richly supplied with blood vessels. surface area ன்னு சொல்லக்கூடிய அந்த சுவாச பரப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப பெருசா இருக்கணும். It must be very large and richly supplied with blood vessels. அதிக பரப்பளவையும் அதிக ரத்த நுண்ணாளங்களையும் கொண்டு காணப்படக்கூடியதா இருக்கணும். Then
இட் ஷுட் பி எக்ஸ்ட்ரீம்லி தின் அண்ட் கெப்ட் மாய்ஸ்ட். ஈரத்தன்மையோட மிக மெல்லிய சுவருடையதா இருக்கணும். ஷுட் பி எக்ஸ்ட்ரீம்லி தின், ரொம்ப எப்படி இருக்கும், மெல்லிய சுவருடையதா இருக்கணும். அதே நேரத்தில் இட் கெப்ட் மாய்ஸ்ட், ஈரமாகவும் இருக்கணும். ஷுட் பி இன் டைரக்ட் கான்டாக்ட் வித் த என்விரான்மெண்ட். இது என்ன செய்யும், நேரடியாக சுற்றுச்சூழலோட தொடர்புடையதாக இருக்கணும். அதாவது புறச்சூழலோடு நேரடி தொடர்பு கொண்டிருக்கணும். ஷுட் பி இன் டைரக்ட் கான்டாக்ட் வித் என்விரான்மெண்ட், எந்த மீடியேட்டரும் இருக்கக்கூடாது. அண்ட் அட் த சேம் டைம் இட் ஷுட் பி பெர்மியபிள் டு ரெஸ்பிரேட்டரி கேசஸ். இது மட்டும் இல்லாம இது வேற என்ன செய்யும் அப்படின்னா, அனுமதிக்கப்பட்ட வாயுக்களை இது என்ன செய்யும், உள்ள அனுமதிக்கும். சுவாசத்தின் போது காற்று எளிதாக ஊடுருவக்கூடியதாக இருக்கும். ஷுட் பி பெர்மியபிள் டு ரெஸ்பிரேட்டரி கேஸ். சுவாசிக்கிறப்போ காற்றானது ரொம்ப எளிதில் சுலபமாக ஊடுருவக்கூடியதா இருக்கணும். இப்படிதான் இருந்ததுன்னு சொன்னா இதுதான் வந்து என்னது அப்படின்னு சொன்னா இதுதான் கேரக்டரிஸ்டிக் சர்ஃபேஸ் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக் சர்ஃபேஸ், அதாவது கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் அப்படிங்கிறோம். அதாவது சுவாச பரப்பினுடைய பண்புகள்னு சொல்லி இந்த 4 பண்புகளை நம்ம உதாரணமா சொல்ல வேண்டியதா இருக்குது. அதாவது கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் சொல்லக்கூடிய சுவாச பரப்பினுடைய பண்புகள் என்ன அப்படிங்கறத பார்த்தோம். ஒரு இடம் ரீகால் பண்ணி பார்த்துக்கலாம். சர்ஃபேஸ் ஏரியா மஸ்ட் பி வெரி லார்ஜ் அண்ட் ரிச்லி சப்ளைட் வித் பிளட் வெசல்ஸ் அப்படிங்கிறது. அதாவது அதிகமான பரப்பளவும் இருக்கணும், அதிகமா ரத்த நுண் நாளங்களையும் பெற்று காணப்படணும். அதாவது பிளட் வெசல்ஸ் இருக்கணும்னு சொல்றது. அண்ட் அட் த சேம் டைம் ஷுட் பி எக்ஸ்ட்ரீம்லி தின் அண்ட் கெப்ட் மாய்ஸ்ட் அப்படிங்கிறோம். அதாவது ஈரத்தன்மை இருக்கணும், இந்த சுவரானது மெல்லிய சுவராகவும் காணப்படக்கூடியதா இருக்கணும். அடுத்தது ஷுட் பி இன் டைரக்ட் கான்டாக்ட் வித் என்விரான்மெண்ட், எந்த மீடியேட்டரும் இல்லாம நேரடியாக சுற்றுச்சூழலோடு தொடர்பு கொண்டு இருக்கக்கூடியதா இருக்கணும். அடுத்ததா சுவாசிக்கிறப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னா, காற்று எளிதாக ஊடுருவக்கூடியதா இருக்கணும். யூ ஷுட் பி பெர்மியபிள் டு ரெஸ்பிரேட்டரி கேசஸ் அப்படிங்கிறது. ஸோ இதோட இன்றைக்குரிய பாடப்பகுதி முடிஞ்சது. இதுக்கு அடுத்த பாடப்பகுதியில் மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங் சொல்லக்கூடிய சுவாச முறைகள் என்ன அப்படிங்கிறத அடுத்ததா பார்க்கலாம்.